ஒரு விஷயத்த டக்குன்னு ஸ்டாப் பண்ணு அப்படின்னா அந்த குழந்தையால ஸ்டாப் பண்ண முடியாது. மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக காம் டவுன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வரணும். வீடியோ கேம் விளையாடுற எல்லா குழந்தைகளுக்குமே தெரியும். டக்குன்னு பிரேக் போட்டால் என்ன ஆகும்? டம்மால் டுமில் நடக்குமா? அதே தான் உங்கள் இதுலேயும் நடக்கும். ஸோ என்ன பண்ணணும்? நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைய காம் டவுன் பண்ணுறதுக்கு வரணும். ஆனால் நிறைய நம்ம என்ன பண்ணுறோம், நானுமே அந்த தப்பெல்லாம் சின்ன வயசில் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு மேலே நம்ம கத்த ஆரம்பிப்போம். அழுகாத, வாயை மூடு, ஐ சே ஸ்டாப் ஸ்டாப் அப்படின்னு கத்துவோம். பட் இது என்ன ஆகுனா, இதுதான் ரைட் வே போல அப்படின்னு அந்த குழந்தை நினைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா காம் டவுன் பண்ணணும். ஓகே, அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். என்ன பண்ண போகிறோன்னா, வணக்கம், நான் செல்வி அஜய் செந்தில், ஸ்பெஷல் எஜுகேட்டர் அண்ட் லைஃப் கோச். உங்கள் குழந்தைங்க பார்க்கில் இல்லை டைனிங் ஏரியாலெல்லாம் ரொம்ப கத்தி அடம் பிடிக்கிறாங்களா? சில சவுண்டெல்லாம் கேட்டால் பயங்கரமாக கோவப்படுறாங்களா? எரிச்சல் ஆகுறாங்களா? அவங்கள எப்படி நீங்கள் கண்ட்ரோல் கொண்டு வர முடியும்? அதுக்காக நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? அந்த மெல்டவுன்ஸ் அண்ட் டேண்ட்ரம்ஸை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரத்துக்கு வீட்டிலையே சில ரெமெடிஸஸ் இருக்குது. நம்ம அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, காம் பாக்ஸ்னு அதுக்கு பேர். ஆக்சுவலி நீங்கள் ட்ரெஷர் பாக்ஸ்ன்னு கூட அதை சொல்லிக்கலாம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எதனால அவங்க அப்படி கத்துறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இப்போது நீங்கள் ட்ரெயின் பார்த்துருக்கீங்க, பஸ்ஸும் பார்த்துருக்கீங்க. பஸ் எவ்வளோ ஸ்பீடில் போகும்? அதிகபட்சம் ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். ஆனால் ட்ரெயின் பயங்கர ஸ்பீடாக போகும். பஸ்ஸை உடனே பிரேக் போட முடியுமா? ட்ரெயினை பிரேக் போட முடியுமா? கம்பேர் பண்ணி பாருங்கள் பார்க்கலாம். மெதுவாக தான் ஸ்லோ பண்ண முடியும் இல்லையா? அதே விஷயந்தான் இந்த குழந்தைங்களோட மூளையிலையும் நடக்குது. ஒரு விஷயத்த டக்குன்னு ஸ்டாப் பண்ணு அப்படின்னா அந்த குழந்தையால ஸ்டாப் பண்ண முடியாது. மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக காம் டவுன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வரணும். வீடியோ கேம் விளையாடுற எல்லா குழந்தைகளுக்குமே தெரியும். டக்குன்னு பிரேக் போட்டால் என்ன ஆகும்? டம்மால் டுமில் நடக்குமா? அதே தான் உங்கள் இதுலேயும் நடக்கும். ஸோ என்ன பண்ணணும்? நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைய காம் டவுன் பண்ணுறதுக்கு வரணும். ஆனால் நிறைய நம்ம என்ன பண்ணுறோம், நானுமே அந்த தப்பெல்லாம் சின்ன வயசில் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு மேலே நம்ம கத்த ஆரம்பிப்போம். அழுகாத, வாயை மூடு, ஐ சே ஸ்டாப் ஸ்டாப் அப்படின்னு கத்துவோம். பட் இது என்ன ஆகுனா, இதுதான் ரைட் வே போல அப்படின்னு அந்த குழந்தை நினைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா காம் டவுன் பண்ணணும். ஓகே, அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். என்ன பண்ண போகிறோன்னா, ஹோம் ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். பேரண்ட் ரெடியாக இருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு அதுக்கு தேவையானது என்ன தெரியுமா? நம்ம ஒரு காம் பாக்ஸ் பண்ண போகிறோம், அல்ல ட்ரெஷர் பாக்ஸ். உங்களுக்கு பிடிச்ச எந்த பேர் வேணாலும் அதில் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ அதை ட்ரெஷர் பாக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா நம்ம குழந்தைக்கு ஒரு அமைதிங்கிற மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுக்க போகுது இல்லையா? அதனால நம்ம அதை ட்ரெஷர் பாக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த பாக்ஸில் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழகாக அந்த பேக் எடுத்துக்கோங்க, டெக்கரேட்டிவாக வச்சுக்கோங்க, கலர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அந்த பேக்குக்குள்ளே ஒரு அழகான ஹெட்ஃபோன் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கூலிங் கிளாஸ் உள்ளே இருக்கணும். ஒரு வாட்டர் பாட்டிலில் ஜிகினா மாதிரி ஐட்டங்கள்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அது அப்புறமா ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட் பால் வச்சுக்கோங்க. இந்த பால் எல்லாத்தையும் அந்த பேக்கில் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு காமான ஒரு ஏரியா உங்கள் வீட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கொண்டு போய் மாட்டிடுங்க. இதுதான் அந்த குழந்தையோடைய காம் பிளேஸ் அண்ட் ட்ரெஷர் பேக். ஓகே, எப்பெல்லாம் உங்கள் குழந்தை அதிகமாக மூட் அவுட் ஆக போகிறானோ, இப்போ அப்படியே ஃப்ளக்சுவேட் ஸ்டார்ட் ஆக போகிறானோ, அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆஹா இந்த அட்மாஸ்பியரில் அவன் கத்துவானே அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, மெதுவாக அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் அந்த பேகு கிட்ட வச்சு அந்த பாலை எடுத்து கொடுத்து அந்த ப்ரெஷர் எப்படி அந்த பாலை அமுக்க சொல்லுங்கள். அது அப்புறமா இது ஒரு தடவை, அடுத்து கூலிங் கிளாஸ் போட சொல்லுங்கள். லைட்டை பார்த்து அவன் கோவப்பட போகிறான் அப்படின்னா கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டுக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறமா சவுண்ட் ஏதாவது வர மாதிரி சினாரியோவில் அந்த ஹெட்ஃபோனை காதில் சூப்பராக இருக்க, இப்போ பாரு ஹீரோ மாதிரி இருக்க, இங்கே பாரு அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரி காட்டுங்க. ஓகேயா? ஆனால் குழந்தை கத்த ஆரம்பிச்சிருக்கிறது, ஐயோ வேகமாக போய் பேக் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்து இது நடக்கலையே அப்படின்னா நடக்காது. உடனே என்ன பண்ணுவான்? பேகை தூக்கி வீசி எறிஞ்சிருவான், இல்லை காலில் உதச்சி தள்ளிடுவான். இந்த பிரச்சனை நடக்கும். ஸோ உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் இல்லையா? இதுக்கு தான் சொன்னேன் நான் லாஸ்ட் வீடியோலேயே, கனெக்ஷன் வித் த பேரண்ட். ஓகே, இது பேரண்ட்டுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ பேரண்ட்டுக்கு இந்த சினாரியோவில் இந்த குழந்தை இப்படி பிஹேவ் பண்ண போகிறான் அப்படின்னு தெரியும் போது நீங்கள் மெதுவாக அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு லெக்சர்லாம் கொடுக்காதீங்க. நீ கோவமாக இருக்க, நான் உன்னை சாந்தப்படுத்த போகிறேன், அதெல்லாம் வேண்டாம்.
காமாக உட்கார வச்சு இந்த பாட்டில் பாரு எப்படி போகுது பாரு, இந்த பாட்டில் ஜிகினாலாம் கீழே போகுது, இப்போ தம்பி என்ன பண்ண போகிறான், பாப்பா என்ன பண்ண போகிறா, தூங்க போகிறா, அது பாரு கீழே போகுது, தூங்க போகிறாங்கங்கும் போது விஷனை கண்ட்ரோல் கொண்டு வருவான். அந்த பால் அப்படியே பார்க்க ஆரம்பிப்பான். தட் மீன்ஸ் அந்த ஜிகினாவை பார்க்க ஆரம்பிப்பான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட அந்த ஃப்ளக்சுவேட் ஆகிற விஷயங்கள் எல்லாம் அப்படியே மெதுவாக காம் டவுன் ஆகி அப்படியே மெதுவாக ஸ்லோவாகும், காமாக ஆகிடுவான். ஓகேயா? ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஆனால் பேரண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இப்படிங்கிறதுக்குள்ளே நடக்கக்கூடிய மேஜிக் கிடையாது, குழந்தையோட வளர்ச்சியில் வரக்கூடிய விஷயம். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் தான் ரொம்ப அதிகமான ஒரு எஃபெக்டை கொடுக்கும். ஓகேயா? கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக, ஆனால் அடிக்கடி கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுங்கள். அடிக்கடி குழந்தைக்கு இந்த ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. அவன் எப்போ கோவப்படுவான்னு எதிர்பார்க்க வேண்டாம். நார்மலான டைமில் கூட எடுத்துகிட்டு போய், இது வந்து உன்னோட ட்ரெஷர் பேகு, இந்த ட்ரெஷர் பேகு இங்கே இருக்குது, உனக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ அப்போல்லாம் நீ இதை மாற்றிக்கலாம், இது வந்து உனக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கா சவுண்டு, இதை எடுத்து போட்டுக்கோ, அவ்வளோதான், அமைதியாயிடும். உனக்கு எப்பயாவது லைட்டை பார்க்கும்போது உனக்கு பிரச்சனையாகுதா, இதை எடுத்து போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி அதை இன்ட்ரோ பண்ணி அங்கே வச்சுடுங்க. ஓகே, மற்ற எல்லா நேரத்துலையும் அதை எடுத்து பயன்படுத்துறதுக்கு அலோ பண்ணாதீங்க. ஓகே, அதிகமான இன்னொரு பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், டோன்ட் டூ அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. எதை பண்ணணுங்கிறத மட்டும் சொல்லுங்க. ஓகே, நீ கோவப்பட போற, ஐயோ கோவம் வந்துருச்சா உனக்கு, ஐயோ இரு நான் வரேன் அப்படின்னு போய் பேகை எடுத்துட்டு வராதீங்க. அது வரதுக்கு முன்னாலேயே நீங்கள் அமைதியாக அவனுக்கு வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மெதுவாக அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் அந்த பேகை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிற ஃபீலிங்ஸை கமெண்ட்ஸ்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.